ஃபெஞ்சல் புயலின் எதிரொலியால் சென்னை டி நகரில் உள்ள பேருந்து நிலையம் முழுவதும் தண்ணீர் தேங்கியுள்ளதால் போக்குவரத்து முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் லட்சுமணன் வழங்க கேட்கலாம். லட்சுமணன், சென்னையின் மிக முக்கிய பேருந்து நிலையம் டி நகர் பேருந்து நிலையம். தற்பொழுது அந்த பேருந்து நிலையம் மழை நீரில் மூழ்கி இருப்பதால் எந்த அளவிற்கு பயணிகள் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள், சொல்லுங்க. கண்டிப்பாக இந்த பெஞ்சல் புயல் எதிரொலியாக சென்னை மட்டுமே கடந்த ஒரு 24 மணி நேரமாகவே மிதமான மழை முதல் மிக கனமழையானது பெய்து வருகிறது. இந்த மழையின் எதிரொலியாக பார்த்தோம் என்றால் தொடர்ந்து சென்னையில் பல்வேறு பகுதிகள், குறிப்பாக இந்த தாழ்வான பகுதிகள் முழுவதுமே மழை நீரானது குளம் போல் தேங்கியுள்ளது. அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் இந்த பேருந்து நிலையம், அரசு மருத்துவமனை, ஆரம்ப சுகாதார நிலையம் என பல்வேறு முக்கிய இடங்களில் கூட இந்த மழை நீரானது தற்போது தேங்கியுள்ளதால் மிகவும் சிரமத்துக்குள்ளாகி வருகின்றன. குறிப்பாக இந்த அரசு பேருந்து நிலையம் மற்றும் இந்த போன்ற அரசு மருத்துவமனையில் போன்ற பல்வேறு இடங்களில் இந்த மழைநீரால் அவதிக்குள்ளே வரும் குறிப்பிடத்தக்க. அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் சென்னை டி நகர் பேருந்து நிலையத்தில் இந்த மழைநீரானது தற்போது ஒரு 3 அடி முதல் 4 அடி வரை தற்போது தேங்கியுள்ளதால் பேருந்துகள் எதுவுமே உள்ளே செல்ல முடியாத அவலநிலையானது தற்போது நீடித்து வருகிறது. குறிப்பாக அந்த பேருந்து நிலையம் பொறுத்தவரையுமே தாழ்வான பகுதி என்பதும் குறிப்பிடத்தக்கது. லேசான மழைக்கே அங்கு எப்பொழுதுமே மழைநீர் தேங்குவது வழக்கம். அந்த வகையில் கடந்த ஒரு 24 மணி நேரமாக பெய்த கனமழையின் காரணமாக தற்போது டி நகர் பகுதியில் முழுவதுமே மழைநீரானது தேங்கி காணப்பட்டு வருகிறது. அதில் குறிப்பாக தான் தற்போது இந்த டி நகர் பேருந்து நிலையம் தான் தற்போது காணப்பட்டு வரும் நிலையில் அதில் பார்த்தோம் என்றால் இந்த மழைநீரானது 3 அடி முதல் 4 அடி வரை தேங்கியுள்ளதால் எந்த அரசு பேருந்துகளுமே உள்ளே செல்ல முடியாத அவலநிலையானது தற்போது ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த ஸ்ரீநகர் பொறுத்தவரையுமே சென்னை பொறுத்தவரை இந்த ஸ்ரீநகர் முக்கிய தளமாக காணப்படும். அதில் குறிப்பாக இந்த கடைகள் அதிகமாக காணப்படும் ஒரு இடமாக காணப்படுவதும் ஸ்ரீநகர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் பயணிகள் அதிகமாக வரக்கூடிய இடமாக ஸ்ரீநகர் இருக்கக்கூடிய தற்போது எந்த போக்குவரத்துமே இல்லாத ஒரு பகுதியாக தற்போது இந்த டி நகரானது காணப்பட்டு வருகிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் தற்போது இந்த டி நகர் பகுதியில் பேருந்து வசதிகள் பெரும்பாலும் முடக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக இந்த பேருந்து வசதிகள் முழுவதுமே இந்த மழைநீர் அகற்றும் பணியில் ஈடுபடாமல் பேருந்து வசதிகள் தற்போது முடக்கப்பட்டிருக்கிறது. அந்த பேருந்து வசதி முடக்கமானது தொடர்ந்து கடந்த ஒரு 4 மணி நேரமாக நீடித்து வருகிறது. குறிப்பாக பல்வேறு பகுதிகளில் தேங்கியுள்ள மழைநீர் அகற்றும் பணியானது தீவிரமாக நடைபெற்று வந்தாலுமே இந்த தாழ்வான பகுதிகளில் தேங்கியிருக்கக்கூடிய மழைநீர் அகற்றும் பணியானது சென்னை டி நகரில் மிகவும் மந்தமாக நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக பேருந்துக்கு செல்லக்கூடிய அந்த பொதுமக்களும் கூட அங்கங்கே கடைகள் முன்பே நின்று கொண்டுதான் பேருந்துகளை ஏறி செல்கின்றனர், அவருடைய பயணத்தையும் தொடர்கின்றனர். அதன் தொடர்ச்சியாக இந்த பேருந்துகள் இருக்கக்கூட முடியாமல் அவலநிலையான தற்போது சென்னை டி நகர் பேருந்து நிலையத்தில் நீடித்து வருகிறது. குறிப்பாக அந்த பேருந்து நிலையம் மட்டுமல்லாமல் அங்க இருக்கக்கூடிய சரணா ஸ்டோர் போன்ற அருகில் இருக்கக்கூடிய கடைகள் இந்த மழைநீர் சூழ்ந்துள்ளதால் கடை வியாபாரிகள் கூட முழுவதும் அதிகமாக பாதிப்பு உள்ளாகியுள்ளனர். குறிப்பாக அங்கு மேம்பாலம் பணிகளானது நடைபெற்று வருவதாலும் மழைநீர் தேங்குவதற்கு முறையான இடம் இல்லாதால் இந்த தாழ்வான பகுதிகள் போன்ற டி நகர் பேருந்து நிலையம் போன்ற பல்வேறு பகுதிகளில் இந்த மழைநீரானது தேங்கி பொதுமக்கள் மிகவும் அவதிக்குள்ளாகி வருவது குறிப்பிடத்தக்கது. மோகன், டி நகர் பேருந்து நிலையம் மழையால் எந்த அளவிற்கு சூழ்ந்திருக்கின்றது, பொதுமக்கள் எந்த அளவிற்கு சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள் என்பது குறித்த விவரங்களை காட்சிகளோடு சேர்ந்து வழங்கியதற்காக நன்றி லட்சுமணன்.